ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுயம்பு புத்திர புத்திரிகள், புத்திரர்கள் பற்றிய பதிவு தாங்க. புத்திரருடைய தரம்னு எடுத்துக்கலாமுங்க. எனது பேராசன் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் ஜோதிடமே இருக்கு. தனிப்பட்ட பலன்களாக இருந்தாலும் சரி, கோல்சார பலன்களாக இருந்தாலும் சரி, ஒளி தான் ஜோதிடம். இந்த ஒளியின் அளவுகள் சுபத்துவம், பாவத்துவம்ங்கிறது வந்து இருள், அதனுடைய அளவுகள். ஒரு ஜாதகத்துல சுபத்துவம் அதிகமா இருக்கா, பாவத்துவம் அதிகமா இருக்காங்கிறது ஒவ்வொரு 12 பாவங்களை தொட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்கள் அழகா தெரியும். இதுலதான் பலன் இருக்குங்க. இதை நான் விவரிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கிரகபாவக பாவத்துவ கோட்பாடின்படி கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு பயணம், திருமணம், வீடு கட்டுதல், வாகன யோகம், பெரும்பொருள் சம்பாதிப்பாரா, அன்றாட சம்பாதிப்பாரா, இப்படிப்பட்ட இது சம்பந்தமான உறவு திருமணமா, அந்நிய திருமணமா, முதல் திருமணம் நிற்குமா, திருமண தோஷம் இருக்கா, எந்த வயசுல செய்யணும், ஆனாலும் பெண்ணானாலும், இந்த மாதிரி விஷயங்களை உள்ளடக்கிய வீடியோக்கள் 1200க்கு மேலேயே நான் வீடியோ பதிஞ்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புத்திர அமைப்பை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுமா, கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, வெளிநாடு பயணம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, தொழில் அமைப்பா வேலையாங்கிறது தெரிஞ்சுக்கணுமா, எந்த ஒரு விஷயமானாக இருந்தாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய 9080571370 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் மூலம் பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்ங்க. இப்ப இந்த கான்செப்டை பார்ப்போம். சுயம்பு புத்திர புத்திரிகள். அது என்னங்க சுயம்பு புத்திரிகள்? தன்னால உருவாவாங்களா? அப்படி அர்த்தம் இல்லை. இறைவன் ஒருவனே சுயம்பு. இதுல இந்த கருத்தை எதுக்கு சொல்லிக்கணும்னா, பருவம், அதாவது இந்த ஆண்கள் வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய கர்மா வெடிக்குது இல்ல, இந்த பருவம் வருது பாருங்களேன், அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி தாய் தந்தை, மாமா, தாத்தா, பாட்டி அவங்களுடைய அரவணைப்புல தேவைப்படும். அதை நான் சொல்ல வரல. இவங்களுக்குன்னு ஒரு படிச்சு அதுக்கு மேல வேலை பார்க்கறது, திருமணம், மற்ற வேலையா தொழிலா, அவருடைய முன்னேற்றங்கள், இதை பூரா யாருடைய உதவி பெருசா இல்லாம அவங்களே ஒரு லெஜண்டா ஏற்படுத்திக்கிறாங்கல்ல, அந்த அமைப்பை தான் சுயம்புண்ணி. இப்போ ஒரு ஜோதிடரா இருக்காரு, அவர் யார்கிட்டயுமே படிச்சிருக்க மாட்டாரு, இருந்தாலும் சில புஸ்தகங்களை படிப்பாரு. நேரடியா போய் கிளாஸ்ல உட்காந்து யார்கிட்டையும் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க சுயம்புன்னு சொல்லலாம். இப்ப என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவங்க வந்து சுயம்புன்னே சொல்லலாம். அவருக்கு 2-3 குருநாதர் இருக்காங்க, இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கத்துக்கிறது கிடையாது, அவங்களுடைய வழிகாட்டலை மட்டும் கிரகிச்சுக்கிறது. ஏகலைவன் மாதிரி அந்த மாதிரி அமைப்புல அதுல வந்து அவங்க சுயம்புவா வருவாங்க. சில பேர் வந்து யூகத்தின் அடிப்படையில ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு அவங்க தனித்திறமையா இருப்பாங்க. இதுதான் சுயம்புவாக முன்னேறுதல். தனித்திறமையோடு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இந்த பிள்ளைகள் கிடைக்கும், இதைத்தான் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கணுங்க. வேற ஒண்ணுமே இல்லை. 5ஆம் பாவம் குழந்தைய குறிக்கும், ஆணோ பெண்ணோ. குருபகவான் புத்திர காரகனுங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடமும் புத்திர காரகனான குரு பகவானும் சனி செவ்வாயுடைய தொடர்பு. செவ்வாய் கூட சேரலாம். சனி ஆகாத கிரகம், முழு பாவ கிரகம். அந்த சனி செவ்வாய் ராகுல நெருங்கி பீடிக்காம இருந்து லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒளியாகவும், 5 கூடிய கிரகம் நல்ல நிலையிலையும், குருபகவான் நல்ல நிலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராசிக்கு 5ஆம் இடமும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல்நிலையா குருவி வீடுகள் பாவக சுபத்துவம், அந்த குருவி வீடுகளும் பழுதில்லாம இருக்குங்க. அந்த ஜாதகத்துல பௌர்ணமி யோகம் இருக்கும், தாய் தந்தை ஜாதகத்துல. இப்படிலாம் இருந்துச்சுன்னா சுயம்பு புத்திர புத்திரிகள் தாங்க. அவங்களுக்கு வந்து யாருடைய உதவியும் பெருசா இல்லாம நல்ல அமைப்புல அவங்களுக்கு வாழ்க்கை நடந்து செல்லுங்க.
இப்ப இப்படி சொல்லிட்டேன். அப்ப அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். அவரோட லக்கணம் நல்லா இருக்கும், லக்கணாதிபதி நல்லா இருக்கும், 6ஆம் இடம் நல்லா இருக்கும், வேலைஸ்தானம், 10ஆம் இடம் நல்லா இருக்கும், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், 5ஆம் இடம் சிந்தனை ஸ்தானம், அது மிக முக்கியம். சிந்தனை வாயிலாகத்தான் நம்மளோட செயல்கள் நடக்கும். புதன் அப்சர்வேஷன் பவர். ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு சம்பந்தமா ஒரு சின்ன வீடியோவை பார்த்தா கூட அதை செஞ்சிருவாங்க. அதுக்கு புதன் நல்ல பலமா இருக்கணும், பௌர்ணமி யோகத்தில் இருக்கணும், தனிச்சு இருக்கணும், பாவர் தொடர்பு இல்லாம அந்த புதன் இருந்தாருன்னா அசாத்தியமான அறிவு. வாத்தியாருக்கே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க பாருங்களேன். அதப்ப அப்படியும் இருக்கலாம். நீசபங்க ராஜயோகத்திலையும் புதன் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 5ஆம் இடமும் தேவை. ஒரு கட்டத்துல பண்ண ஒரு ஜாதக கட்டத்துல ஒரு கட்டத்தை வச்சு பலன் கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி பாவகம், பாவாதிபதி, காரகம், இந்த 3 விஷயத்தையும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் எடுக்கணும். இந்த மாதிரி அமைப்புல பார்க்கும் பொழுது ஒருவருக்கு புத்திரம் வந்து சுயம்புவா, அவரா முன்னேறுவாரா, யோகமுள்ள புத்திரரா, தாய் தந்தருக்கு பிடித்தமானவரா அப்படின்னா அழகா சொல்லிடலாமுங்க. உங்களுக்கு வயசுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்க பேர குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நான் சொல்ற மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்லிடுறேன். திருமணம் பொருத்தம் மட்டும் இல்லை, அதோடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குடும்ப ஜாதகத்தில் சேர்த்து பார்க்கும்போது பலன்களை தெளிவாக பார்க்கலாம். பையன் ஜாதகத்திலிருந்து தந்தையவும், அதே மாதிரி பெண் குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையை தெரிஞ்சுக்கலாம். ஆண் குழந்தை ஜாதகத்தில் பெற்றோர்களை பார்க்க முடியும்னு சொல்றாங்க பழங்காலத்தில் உள்ளவங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் தந்தையோட நிலையை தெரியும், தாய் மாமோட நிலையை தெரியும். தாய் எந்த துறையில் இருக்காங்க, முதல்ல சத்தானவரா, தாய் சத்தானவரா, தந்தை சத்தானவரா, தாய்மாமன் சத்தானவரா, எல்லாமே பார்க்கலாங்க. கிரக பாவக சுபத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா மிக தெளிவாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.